அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்ஓ 450 டு 550 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு 1 by 1 நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம எல்லா பிஎஸ்ஓவும் படிக்கணுமா அப்படிங்கிறது தேவை கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 450 பிஎஸ்ஓவில் உங்களுக்கு எது படிக்கணும், எது படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த கிளாஸ்லேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 450 டு 550 பிஎஸ்ஓவில் எது முக்கியமாக படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன. ஸோ இந்த 450 டு 550 லாஸ்ட் டைம் 461 பிஎஸ்ஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே பிஎஸ்ஓ இந்த தடவை கேட்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு குறைவு தான் நமக்கு. ஸோ அதே பிஎஸ்ஓ கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த பார்ட்லேருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 450 டு 550 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே காவலுடைய கடமைகள், குற்றப்புலனாய்வுத்துறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, கிராம காவல். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா குற்றப்புலனாய்வுத்துறை பற்றி கேள்விகள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து கிராம காவல் சம்பந்தம் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்த ரயில்வே காவல் படையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எலண்டோ ஸ்டேஷனில் என்ன ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுறோமோ, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோமோ, என்ன ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே பேஸ் பண்ணி தான் இந்த ரயில்வே காவலில் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க ரயில்வேல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களா, எல்என்டோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களா பார்த்தோம்னா எல்என்டோவில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பிஎஸ்ஓ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏல தொடர்புடைய காவல் நிலைய ஆணைகள் அது கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸோ அடையாள அணிவகுப்பு பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன, இப்போ அடையாள அணிவகுப்பு பற்றி சொல்கிற சிஆர்பிசியும் இருக்குது, 54A சிஆர்பிசி. ஸோ அதே போல் பிஎஸ்ஓவில் பொறுத்தளவுக்கு 600 பிஎஸ்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா அடையாள அணிவகுப்பு. ஸோ அடையாள அணிவகுப்பை பற்றி சொல்கிற ஐஏ பார்த்தோம்னா ஐஏ 9. ஸோ இதே போல் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பிரிவுகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படித்தாவே நமக்கு போதும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், பிஎஸ்ஓ 1லேருந்து 858 வரைக்கும் என்னென்ன இருக்கு, எந்தெந்த பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 450 டு 550 என்ன இருக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரயில்வே காவலுடைய கடமைகள், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குற்ற புலனாய்வுத்துறை பற்றி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம். ஸோ அந்த விஹெச்எஃப் அதுல இருந்தால் கொஸ்டின் அளவு கேட்க மாட்டாங்க. கிராம காவல். ஸோ இந்த பிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு நம்ம 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமா அடுத்தது 551 டு ரொம்ப ரொம்ப முக்கியமான 650 ரொம்ப பிஎஸ்ஓ ரொம்ப முக்கியமான, அதுல கண்டிப்பாக ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டுமே 5 கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால அந்த செஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்த்துருவோம். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சரி. ஸோ 451 பிஎஸ்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா, கைதியுடைய காப்பு பொறுப்பு, கஸ்டடி ஆஃப் பிரிசனர். இது எங்க அப்படின்னா ரயில்வே காவல் நிலையத்தில். இப்போ சில ரயில்வே காவல் நிலையத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவலறை இருக்காது. ஸோ அப்போ காவலறை இல்லாத ரயில்வே காவல் நிலையங்கள்ல சிறைக்கு அனுப்ப வேண்டாத கைதிகளை நம்ம என்ன பண்ணோம், கஸ்டடி வைக்கிறதுக்கு, சேடோ வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நகர காவல் நிலையங்களமா என்ன பண்ணணுமா அனுப்பணும். நியர்பை உள்ள எல்லோண்டோ ஸ்டேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூஸ்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? சவுண்டு கிளியரா இருக்கா? சவுண்டு ஓகேவா சொல்லுங்க. சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கா? மற்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. சவுண்ட் எப்படி இருக்கு?
ஸோ கைதிகள் காப்பு பொறுப்பை பொறுத்தவரைக்கு நம்ம கஸ்டடி எங்கே வைக்கணும் அப்படின்னு பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ தான் பிஎஸ்ஓ 451. ஸோ அந்த அனுப்பப்படுற நேரத்தை நம்ம எதில் பதிவீடு பண்ணோம் அப்படின்னா 7வது கட்டத்தில். ஓகேவா? அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பதிவு செய்யணும். அடுத்தது பாருங்க. ஸோ சவுண்டு நல்லா தான் கேட்குது, செக் பண்ணியாச்சு. உங்கள் சிஸ்டத்தை பார்த்துங்க. இருப்பு பாதை அலுவலருக்கு சடல குறாய்வு பிரேத விசாரணை அறிக்கை நகல் அனுப்ப வேண்டியது. ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஎம் சர்டிஃபிகேட் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பிஎம் சர்டிஃபிகேட், போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் வந்து அந்த மருத்துவர் வந்து நேரடியாக உரையிடப்பட்ட அந்த கவரில் நேரடியாக நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணும். அதான் ப்ரொசீஜர், அதான் நம்ம பிஎஸ்ஓ சொல்லுது. ஓகேவா? ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎம் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தான், நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். அது எதனால அப்படின்னா டிலே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்குறாங்க, பிஎம் சர்டிஃபிகேட் மருத்துவர் யாருக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னா நீதிமன்ற நடுவருக்கு தான் அனுப்பணும். ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்காங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், அவங்க சர்டிஃபிகேட் எங்கே அனுப்பணும்னா நீதிமன்றத்தை தான் அனுப்பணும். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொடுக்குறோம், நம்ம தான் கொடுக்குறோம். அது வந்து ப்ரொசீஜர் கிடையாது. அதே போல் ஊன் சர்டிஃபிகேட், காய சான்றும் வந்து நீதிமன்றத்தை தான் அனுப்பணும். அவங்களுக்கு இப்போ டாக்டர்லாம் எப்படி நீதிமன்றத்தை அனுப்புறது தெரியாது அவங்களுக்கு. பிஎஸ்ஓ படி கேட்டால் தான் சொல்லணும். நம்ம இதில் எப்படி பிஎம் சர்டிஃபிகேட்டோ அதே போல் இதில் போய் இந்த பிஎஸ்ஓ கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இருப்பு பாதை காவலர்களுக்கு சடல குறாய்வு பிரேத விசாரணை அறிக்கை நகல் யாருக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும்? ஸோ நமக்கு தெரியும் 174 சிஆர்பிசி. ஸோ ரயில்வே எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னா 174 சிஆர்பிசி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இருப்பு பாதை கோட்ட பொறியாளர்களுக்கு, இப்போ எஸ்எஸ்சி, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள அனுப்பணும். ஒரு நிலைய வரம்புக்குள் நிகழ்ந்த வழக்கில் இருப்பு பாதை மாவட்ட போக்குவரத்து கண்காணிப்பாளருக்கு அனுப்பணும். புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு யாருக்கு அனுப்பணும் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது காதில் வாங்கிட்டாங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். கொடுத்துருக்காங்க பாருங்க, புலன் விசாரணை மாவட்ட காவல்துறையால் எப்படி நடத்தப்பட்டிருந்தால் அறிக்கை எப்படி நகல் அவர்கள் வந்து வாங்கி கொள்ள வேண்டுமே அதே போல தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு ட்ரெயினில் நடந்தாலும் சரி, ரயில்வே காவல் நிலையத்தினால முதல் தகவல் இருக்க பதிவு செய்யப்பட்டாலும் சரி, ஹேஸ்ட் ஏரியா இருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுறது, கன்விக்ஷன் ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சேம் தான், சிஸ்வல் எல்லோண்ட தான். ஸோ பாருங்க, டிஸ்போசல் ஆஃப் பாடிஸ் இப்போ நமக்கே தெரியும். இப்போ 174 நடக்குது, அந்த 174 பற்றி இப்போ ஒருத்தவங்க வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா தலாஸ் ஃபார்ம். ஸோ தலாஸ் ஃபார்மில் வந்து ஒருத்தர் நம்ம லிமிட்டில் ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடி யாருதுன்னே தெரில அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க அன்னடி முடிஞ்ச வரைக்கும் வலைதளங்களை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த லோக்கலில் சில வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட, யங்ஸ்டர்ஸ் கூட, முக்கியமான உள்ள அங்கே ஒரு சோசியல் சர்வீஸ் ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் டைப் வச்சுட்டு ஏதாச்சும் சோசியல் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணோம்னா சோர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமத்தில் முக்கியமான நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு டைரி வந்து ஃபாலோ பண்ணணும். எஸ்பி போலீஸ்லாம் பார்த்துட்டீங்களா, ஒரு டைரி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளும் போலீஸ் வேலை தான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் யார், விஓ யார், முக்கியமான தாசில்தார் யார், எத்தனை ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச்சில் யார் டாக்டர் யார், ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸில் யார், ஊன் சர்டிஃபிகேட் எங்கே கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோர்ட்டில் யார் ஜட்ஜி யார், பிபி யார், ஏபிபி யார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எஸ்ஐ ஆகிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் பண்ணணும். நமக்கு தெரியாமல் ஒரு அணு கூட நம்ம காவல் நிலையத்தில் அசையக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. அதே போல் அந்த விஷயத்தை நம்ம அப்படியே என்ன விஷயமா தான் நம்முடைய காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிச்சிடணும். ஸோ புரோட்டோகால் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் த்ரூ ப்ராப்பர் சேனல். ஸோ போலீஸை பொறுத்தளவுக்கு கிரேட் 2, கிரேடு 1 கட்டுப்பட்டவங்க, கிரேடு 1 ஹச்சி கட்டுப்பட்டவங்க, ஹச்சி எஸ்எஸ்ஐ கட்டுப்பட்டவங்க, எஸ்ஐ கட்டுப்பட்டவங்க. இதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. அது நமக்கு என்னைக்குமே ஆபத்து.
போலீஸ்லாம் சில விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி தகவல் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அந்த தகவல் பரிமாற்றம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கம்யூனிகேஷன் தான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சில முக்கியமான பிரச்சனைகளை வந்து தடுக்கும். ஸோ இங்க பார்த்தோம்னா டிஸ்போசல் ஆஃப் பாடிஸ், அதான் சொன்னாலும் இந்த ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தம் கண்டுபிடிக்க தலாஸ் ஃபார்ம். அதில் அவங்களுக்கு முழு விவரங்கள் இருக்கும். கடைசியாக வந்து என்ன உடை அணிந்திருந்தாங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்க, ஏதாச்சும் அங்கமச்ச அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்கா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிசிடிஎன்எஸ் மூலயமா அன்ஐடென்டிஃபைபிள் என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. சூப்பர் இம்போசிஷன் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. சூப்பர் இம்போசிஷன் டெக்னிக் அப்படின்னா மண்டை ஓட்டை வந்து மேட்ச் பண்றது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக எலும்பு வந்து ஒரு மாறுபடும். அந்த நெற்றியில வந்து ஃபோர்ஹெட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வித்து, ஸோ ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ பாடி டீகாம்போஸ் ஆகிட்டு அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. சரி பாருங்க, இருப்பு பாதை எல்லைக்குள்ள கொல்லப்பட்ட இறந்து போனவருடைய பிரதேத்தை நம்ம இறந்தவருடைய உணர்வமோ கொடுக்கணும். சப்போஸ் அவருடைய இறந்தவர் யார் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவரை அடக்கம் பண்றதுக்கு நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளவுதான். அப்பீல். இருப்பு பாதை காவல்துறை வழக்குகளில் மேல்முறையீடு அறிவிப்புகளை யார்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா குற்ற வழக்கு உதவி வழக்கு அனுப்பணும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ காவல் நிலைய குற்ற வரலாறு இதுவும் வந்து ரயில்வே தான், தெரிஞ்சு வச்சிங்க. அதில் பாருங்க, இந்த காவல் நிலைய குற்ற வரலாறு அப்படிங்கிறது 4 பாகங்களை கொண்டது. இது மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இன்டர்வியூ போகிறப்ப நம்ம யூஸ் ஆகும். ஸோ காவல் நிலைய குற்ற வரலாறு அது எத்தனை பாகங்கள் உடையதுன்னா 4 பாகம். அதில் பாகம் 1 என்ன அப்படின்னா ட்ரூ அக்கரன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க, கிரைம் அக்கரன்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ரிஜிஸ்டர்ஸ். ஸோ இதை தான் நம்ம அங்கே பார்ப்போம். எங்கே பார்ப்போம் அப்படின்னா எல்லண்டோ செஷனில் பார்ப்போம். நம்ம அப்போ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா எல்லா போலீஸும் காவல் நிலையத்தில் தான் வேலை பார்க்க போகிறாங்க. அதிகபட்சம் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க, ரயில்வேல வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ பாகம் 2 பற்றி சொல்கிறது 457 PSO ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது பொது தகவல். என்ன பொது தகவல் இது பாத்துங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. பார்ட் 2 ரிஜிஸ்டர் பத்தி சொல்றது PSO 759. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பாக்குறப்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும். கொடுத்து லோக்கல் காவல் நிலையத்துல இந்த பார்ட் 2 பத்தி சொல்றது என்ன PSOன்னு பார்த்தோம்னா 759. ஸோ அதில் என்னன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். பார்ட் 3 பத்தி சொல்றது 458. அப்ப பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ரயில்வேல 456, 457, 458 இதை பத்தி சொல்றது 455 அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். புரிஞ்சு அவங்களுக்கு ஈஸியா. ஸோ தண்டனை பொது பதிவேடு கம்பைன்டு ஜெனரல் கன்விக்ஷன் ரிஜிஸ்டர் GCR. GCR கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேவ் கேஸ். அது வேற, இது வேற. GCR ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வேற, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ GCR ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வேற, GCR கேஸ் அப்படிங்கிறது வேற. கிரேவ் கேஸ், அது கிரேவ். இது பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கன்விக்ஷன். இப்போ வந்து ஒரு குற்றவாளி ஒரு கேஸ் கன்விக்ஷன் ஆகுதுன்னா இந்த ரிஜிஸ்டர்ல போய் எழுதுவாங்க. அதில் என்ன ப்ராப்பர்ட்டி சீஸ் ஆனிச்சு, என்ன ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணாங்க, எவ்வளோ வருஷம் தண்டனைகள், எந்தெந்த அக்யூஸ்க்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு எழுதுறது தான் இது இந்த ரிஜிஸ்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிக்கணுமா சார்? இதில் உள்ள கண்டென்ட் உள்ள கண்டென்ட்லாம் படிக்கணுமா? தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா PSOலேருந்து கேட்க போகிறது ஒரு 15-16 கேள்வி தான். இன்னொரு 10 கேள்வி பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்முடைய ADS பிளஸ் சார் கிளாஸ் நடத்துகிற கிளாஸ்லேருந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். எத்தனை சரகங்கள் இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, ஸோ புதிதாக உருவாக்கப்பட்ட சிட்டி எது, கமிஷனரேட் எது, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரேகை அந்த பதிவுக்கூடத்தை பற்றி சொல்கிறது என்ன, ஸோ FSL பற்றி சொல்கிறது என்ன, அங்கே என்னென்ன துறைகள்லாம் இருக்குது, ஸோ ரத்தம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரத்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புவோம், ஸோ CCTNS பற்றி சொல்கிறது, சிப்ரஸ் பற்றி கேட்குறது, ஏதாச்சும் புதுசாக ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்போட பயன்பாடு என்ன, எங்கே இதை வந்து அறிமுகப்படுத்துனாங்க, ஸோ இப்போ வயதானவர்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு, வயதானோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது என்ன ஆப்பு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படித்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்முடைய லீவு சம்பந்தமாக, நம்முடைய
தண்டனைகள் சம்பந்தமாக, நம்முடைய ரிவார்ட் சம்பந்தமாக படிக்கிறதும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 பார்ட்டா நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம ஏன் இப்படி படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அப்பதான் தெரியும். பிஎஸ்ஓ 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு, இந்த பார்ட்ல என்ன இருக்கு. ஸோ நமக்கு முக்கியமானது இது. ஸோ 551 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்றப்போ உங்க மைண்ட்ல நிற்கும். ஓகே 551 ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் பத்தி சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க, மகஜரை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து 2 கொஸ்டின். இப்படிதான் நம்மளுடைய மார்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், தொடர்ச்சியா படிக்கணும். ஓகேவா? அப்படியே ஸ்பீடு அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப ரொம்ப தீவிரமா படிப்பீங்க, ரொம்ப டெஸ்ட் எழுதுவீங்க, அப்படி இப்படி ஆச்சா பூச்சாமீங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடு குறைஞ்சிரும். மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆச்சா பூச்சாங்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே ஆவரேஜா போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆவரேஜா படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், டிஸ்கஷன் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், டிஸ்கஸ் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். இது அப்படியே தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு வாட்டிக்கு படிச்சுட்டு நீங்க ஒன்றுல அந்த பிஎஸ்ஓ 1ல இருந்து 858 வரைக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு 2வது வாட்டி ரீட் பண்ணுங்க, 3வது வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாது, சாதாரணமா தெரியும். பிஎஸ்ஓ இதானே சார், அது ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ பாகம் 4 ஹிஸ்டரி சீட், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லண்டோல பார்க்க போற அந்த ஹிஸ்டரி சீட் சம்பந்தமாக கண்டிப்பாக கேள்வி வரும். நல்லா தெரிஞ்சு வந்தீங்க. அந்த ஹிஸ்டரி சீட் எத்தனை பாகம், எத்தனை தாள்கள் இருக்கும், அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். யாருக்கு ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்ணலாம், யாரு ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்றது அதிகாரம் கொடுக்கலாம், யார் ஹிஸ்டரி சீட்டை முடிக்கலாம், ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். நம்ம அது எல்லண்டோல பார்த்துப்போம். ஸோ இங்க ரயில்வேலையும் ஹிஸ்டரி சீட் உண்டு. அதை பத்தி சொல்றது 459. அந்த ஹிஸ்டரி சீட் பார்த்தோம்னா 9 தாள் இருக்கும். இது பொதுவாக தெரிஞ்சு வச்சுங்க. இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க ஹிஸ்டரி சீட்ல 9 தாள்ல 9வது தாள் என்ன டீடைல் இருக்கும், கரண்ட் டூயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. கரண்ட் டூயிங்ஸ் எழுதுங்க, நான் சொல்றதை எழுதுங்க. கரண்ட் டூயிங்ஸ் அப்படின்னா அக்யூஸ்ட் இப்போ என்ன பண்றாப்ல, தற்சமயம் இவர் வந்து விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதை எந்த பேப்பர்ல எழுதுவாங்க. இந்த 1, 3, 7, 8, 9 தனித்தனியா இருக்கு. போட்டோ, அங்கமாச்ச அடையாளங்கள், ஃப்ரண்ட் சைஸ் போட்டோ, பேக் சைடு போட்டோ, டாப் போட்டோ, இதெல்லாம் வந்து ஒரு இதுல இருக்கணும். அப்ப நான் அது நடத்துறப்ப நம்ம சொல்றோம். தாள் 1 என்ன சொல்லுது, தாள் 2 என்ன சொல்லுது, 3 நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்டரி சீட் மட்டுமே தனியா ஒரு கிளாஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அடையாள அணிவகுப்பு தனியாக ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம், மரண வாக்குமூலம் தனியாக ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா ஒரு கிளாஸ் பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். ஏன் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் கிளாஸ் ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும். ஓ, இன்வெஸ்டிகேஷனா என்ன, இன்வெஸ்டிகேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது, இதுல ரிலேட்டடான சிஆர்பிசி என்ன, ஐபிசி என்ன, பிஎஸ்ஓ என்ன, ஐஏ என்ன, அப்படிலாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கிளாஸை பார்க்காத நீங்க தயவு செய்து பார்த்துருங்க. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட திட்டமே உங்களுக்கு புரியும். ஸோ திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வாட்ஸ்அப் போய் பார்த்தீங்க அப்படின்னா 500 மெசேஜ் வந்திருக்கும். உடனே கிளியர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்கா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. டெய்லியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க என்ன பண்ண போறாங்க, டெய்லியும் உங்களுக்கு சொல்லுவோம். அதில் அவங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணோம்னா தெரிஞ்சுங்க, ஓகே இது முடிஞ்சிருக்கு, இது முடிச்சுட்டாங்க, நம்ம இது படிக்கல, நம்ம படிச்சிருவோம். ப்ராப்பரா திட்டமிடல் இருக்கணும் நமக்கு. என்னோட ஷெடியூலையும் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கணும். இந்த ஷெடியூல் இல்லாம, திட்டமிடல் இல்லாம ஏனதானு படிக்கக்கூடாது. அதுக்கு சொல்லிட்டேன், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல், புக் கலெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா செல்லை பார்த்து டெஸ்ட் எழுதி கண்ணு வலிக்க கூடாது. 1000 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்குறது என்ன பண்ணலாம், நம்ம 1000 ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பாருங்க, 460 அட்டவணை, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. 461 இதுதான் எக்ஸாம்ல கேட்டது. லாஸ்ட் டைம் 2023ல தமிழ்நாடு மாவட்ட காவலருடன் ஒத்துழைப்பு, கோஆபரேஷன் வித் டிஎன் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரயில்வே காவலருக்கும் தமிழ்நாடு எலண்டோ ஸ்டேஷனில் உள்ள காவலருக்கும் ஒத்துழைப்பு இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓ என்னன்னா 461. லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த 452 550 பிஎஸ்ஓல எந்த செக்ஷன் கேட்டிருக்காங்க, எந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, தப்பித்து கொள்ள முயற்சிக்கும் குற்றவாளியை கைது செய்யறப்ப எல்லாருமே என்ன பண்ணணும், அதுல பங்கு பெறணும், உதவி புரிதல் வேணும். என்னென்னதெல்லாம் பண்ணணும் அது நமக்கு தெரிஞ்சது, பொதுவாக தெரிஞ்சதுதான். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா பிஎஸ்ஓ 461 என்ன சொல்லுது. ஸோ எலண்டோ ஸ்டேஷன்ல உள்ள போலீஸும் ரயில்வேல பயன்படுகிற போலீஸும் ஒத்துழைப்போட இருக்கணும்னு சொல்ற பிஎஸ்ஓ எது, அவ்வளவுதான் கொஸ்டின். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, ரயில் வண்டி நிற்காத ரயில் நிலையங்களில் ரயில் வண்டிகளை நிறுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம், எதுக்காக நிறுத்தலாம்
ஸோ நமக்கே தெரியும் ஒரு செயின் இருக்கும், அந்த செயினை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு என்ன ஆகிடும், கேஸ் ஆகிடும். அப்போ யார் இழுக்கலாம்? ஸோ ஒரு குற்றவாளி, முக்கியமான குற்றவாளி தப்பிக்கிறான், அவனை பிடிக்கணும் அப்படின்னா ரயில் ஸ்டேஷன் நிற்காத ஸ்டேஷனோட நிப்பாட்டலாம். ஒருவரை கைது செய்வதற்கோ பொது அமைதியையும் பாதுகாப்பையும் ஆதரிக்கும் பொருட்டு வேறு வகையா நிறுத்துவது அவசியமா இருக்கிறப்ப யாரு பண்ணலாம்? டிஎஸ்பி அல்லது அதுக்கு மேற்பட்ட படிநிலை அலுவலர்கள் என்ன பண்ணலாம்? இருப்பு பாதை துறை அலுவலருக்கு ஒரு ரெக்வஸ்டமா அந்த இடத்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டலாம். ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்குது அதே மாதிரி அப்படின்னா நம்ம நிப்பாட்டலாம். ஸோ ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனோட கடந்து வருது, அங்கே ஏதாச்சும் ட்ரெயினுக்கு ஏதாச்சும் இங்கே வச்சுருறாங்க அப்படின்னா அதை ஏதாச்சும் நிப்பாட்டணும்ல. இப்போ எப்படி நிப்பாட்டுறது? இதுமாரி பண்ணலாம். அடுத்து பாருங்க, காவலருக்கு விபத்து அறிவிப்பு, நோட்டீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் டு த போலீஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் அவருடைய ஸ்டேஷன் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சர்டன் லிமிட் இருக்கும். கிரேவ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ 2-3 பேர் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பரான ஃபாலோ அப் இருக்கணும். சரி பாருங்க, எப்பெல்லாம் வந்து வண்டியை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம்னா அறிவிப்பு கொடுக்கறது. யார் அறிவிப்பு கொடுக்கறது? ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணணும், அங்கே அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓவே வச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் போலீஸ் தனியாக பிஎஸ்ஓ இருக்கு, ஒவ்வொரு துறைக்கு என்ன இருக்கு, ஒவ்வொரு பிஎஸ்ஓ இருக்கு. அடுத்து பாருங்க, தனியாரின் பக்கல் ரயில் பாதை விபத்துகள். ஸோ நமக்கு தெரியும் இப்போ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து தனியார் ட்ரெயின் அப்படிதானே. ஸோ முதல் வந்தே பாரத் எங்கே விட்டாங்க பார்த்துங்க, அதிவேக ட்ரெயின் எது? இந்த ரயில்வே மண்டலமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மொத்த ரயில்வே மண்டலம் எத்தனை இருக்கு? 17 ரயில்வே மண்டலங்கள். அதில் மத்திய ரயில்வே மண்டலத்துடைய தலைமையகம் எது? அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். ஓகேவா? 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. அது கோராக்பூர், ஜபல்பூர், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 17 பார்த்தீங்கன்னா 17 இடத்துல வடமேற்கு, வடகிழக்கு, தென் மத்திய ரயில்வே, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க, இன்னைக்கு படிச்சிருங்க. ஒரு டார்கெட்டாக வச்சுங்க, என்ன பண்ணுங்க, படிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த தனியார் பக்க ரயில்வேல ஆக்சிடென்ட் நடந்தாலும் இருப்பு பாதை சட்டம், அந்த சட்டப்படி என்ன பண்ணுவாங்க, ரயில்வே போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. பிஎஸ்ஓ 464. ஸோ நமக்கே தெரியும் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதுக்கு சுத்தமாக பார்க்காம போயிடக்கூடாது. இருப்பு பாதை பொது மேலாளருக்கு இருப்பு பாதை ரிப்போர்ட்ஸ் டு ஜெனரல் மேனேஜர் டு பை த ரயில்வே போலீஸ். சில விஷயங்கள் சம்பந்தமாக ஜெனரல் மேனேஜர் ஜிஎஸ்எம், விபத்துகளின் சூழ்நிலை, புலன் விசாரணையுடைய முடிவு, இதெல்லாம் காவல்துறை மூலியமாக இருப்பு பாதை பொது மேலாளருக்கு என்ன பண்ணணுமா, அவங்களை அனுப்பணுமா. சதன் ரயில்வே. ஸோ நம்ம ரயில்வே வந்து சதன் ரயில்வே. ஆந்திரா, கேரளா, சில மாநிலங்கள்லாம் வரும், அதை பார்த்துக்கணும். நமக்கு ஹெட் வந்து சென்னை தான், சதன் ரயில்வேக்கு ஹெட் வந்து சென்னை தான். ஓகேவா? 466 மாவட்ட காவல்துறையினருக்கும் இருப்பு காவல்துறையினருக்கும் இருப்பு பாதை அலுவலர்களின் செய்தி அறிவிப்பு. ஸோ ரயில்வே அஃபிஷியல் டு கம்யூனிகேஷன் பண்றது எது சம்பந்தமாக, எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு தகவல் கிடைக்குது, எல்லோட ஸ்டேஷன்ல தகவல் கிடைக்குது, ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு வச்சிருக்காங்க, பாம்பு வைக்க போறாங்க அப்படின்னா நம்ம மட்டுமே போய் அங்க வந்து நடவடிக்கை அவசியம் கிடையாது. அங்க உள்ள ஸ்டேஷன் நம்ம என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதை பத்தி சொல்றதுதான் 466. விபத்தின் போது படை திரட்டுதல், மொபிலைசேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ நமக்கு ஏஆர்ல மொபிலைசேஷன் பரேடு, ஆனுவல் மொபிலைசேஷன் பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எது, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆனுவல் மொபிலைசேஷன் ஏஆர்ல என்ன பிஎஸ்ஓ? ஸோ விழா காலங்கள்ல நம்ம லத்தி தடி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓ என்னது? ஸோ லத்தி அப்படிங்கிறது என்ன மாதிரியான வெப்பன்? ஸோ லத்தியோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க. பெருல் எவ்வளவு, என்ன மாதிரியான மர வகைகள் அந்த லத்தி செய்யறாங்க, ஸோ லத்தி ட்ரில் உள்ள கமாண்டு, ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. எதுவுமே தெரிய வேணாம், தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னிலேருந்து ஒரு வாக்கிங் போங்க, ஒரு ரன்னிங் போவாங்க, உடம்பு பாடியை மெயின்டைன் பண்ணுங்க. இது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 75 மார்க் எடுத்திருக்காப்புல. பிசிக்கல் அவரால் பண்ண முடியல. பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா கால் பிடிச்சி இழுத்துக்கிச்சு. அப்போ திடீர்னு ஒரே மாசத்துல ஓட முடியுமானா பண்ண முடியாது. வாக்கிங், ஸ்லோ ஜாக்கிங், பொறுமையா ஒரு ரவுண்ட் ரன்னிங், 2 ரவுண்டு ரன்னிங், அதெல்லாம் உடம்புக்கு நமக்கு நல்லது. சார் டைமே இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது.
அப்போ வந்து நம்ம டியூட்டியே நம்ம வந்து நடந்து போகணும். இங்க பஸ் விட்டு நடந்து போகணும், நடந்தே போயிட்டு இருக்கணும். அதே வாக்கிங்கா எடுத்துக்கணும். நம்ம பாடியை உடம்ப மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்பு இல்லாம நம்ம பிள்ளைங்களுடைய உடம்பு, நம்ம சார்ந்தவங்களும் நம்ம வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெள்ளை உப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயன்பாட்டை குறிக்கணும், குறைச்சிடணும். வெள்ளை சீனி இருக்கு பார்த்தீங்களா, ஜீனி, அதை வந்து தொடாதீங்க. பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. வெள்ளத்துக்கும் ஜீனிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஒரு 10 ரூபா. இந்த 10 ரூபானால நம்ம பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும். கேன்சர் உருவாவது முக்கியமானது இந்த வெள்ளை ஜீனி, வெள்ளை மைதா, வெள்ளை உப்பு. ஸோ உப்பு பயன்பாட்டை குறைக்கணுமா. நீங்க சப்போஸ் ஒரு 40 எபோவ் 40 இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதிகமாக காரம் சாப்பிட்றது, புளி சாப்பிட்றது, சுகர் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு நீங்க சம்பாரிச்சு டாக்டர்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வாக்கிங், ஜாக்கிங் அதெல்லாம் முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுங்க. எஸ்ஐக்கு பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1500 ஓடி ஓடுறப்ப 1400 ஓடிவிட்டு இன்னொரு 100ல காலை பிடிச்சிக்கிட்டு நெஞ்சை அடைச்சிட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 467 விபத்தின் போது படை திரட்டுதல். ஸோ இந்த ஆனுவல் மொபைலைசேஷன் அதெல்லாம் பார்த்துங்க. மொபைலைசேஷன் பரேட் எப்போ பண்ணுவாங்க, 467 நமக்கு தெரியும். விபத்துகள், காயம், இறப்பு பற்றிய அறிவிப்புகள் நமக்கு தெரியும். என்ன பண்ணோம், நாட்குறிப்புல பதிவிட வேண்டும், பொது நாட்குறிப்புல. அப்ப ஜிடியை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ என்னது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஎஸ்ஓ 710, 706, 567, 555, 551. ஸோ சில வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாருங்க, உரிமை கோராத சொத்து என்ன பண்ணணும், ரயில் நிலைய தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். நோட் பண்ணிங்க, உரிமை கோராத சொத்து. ஸோ 102 சிஆர்பிசி தெரியும். ஸோ 102 சிஆர்பிசி நோட் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. ஸோ ஒருத்தரை நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் செக் பண்றோம், அவர்கிட்ட அடையாளம் தெரியாத. ஸோ வெஹிக்கிள் செக் பண்றதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா, யார் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குதா, 102 சிஆர்பிசி சொல்றாங்க. சந்தேகிக்கப்படியான பொருள் எதுவும் தங்களிடம் இருக்கிறதா அப்படின்னா அதை சோதனை பண்ணலாம், நம்ம அது கைப்பற்றலாம், சீஸ் பண்ணலாம். சீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒப்படைக்கலாம், நடுவர்கிட்ட ஒப்படைக்கலாம். ஸோ அதே போல 469 ரயில் நிலைய தலைவரிடம் ஒப்படைச்சிடணும். அடுத்து பாருங்க, சாட்சிகள். ஸோ இருப்பு பாதையில பணிபுரிகிற மற்ற காவல்நிலை போலீஸ் இல்லாமல் மற்ற பணியாளர்களை வந்து நம்ம வந்து சாட்சிகளாக வழக்கில் பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம். பயன்படுத்துக்கு முன்னாடி யார்கிட்ட பண்ணணும், யார்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா மாவட்ட அதிகாரிக்கு தெரிவிக்கணும். சப்போஸ் அவர் வந்து பார்த்துட்டு இவங்களாம் வேணாம் தான். இருப்பு பாதை காவலர் பயணிகளுக்கு பயணச்சீட்டுகள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு யாருக்கு, பேசஞ்சர்ல சில ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரயில்வே போலீஸுக்கு, தமிழ்நாடு ரயில்வே போலீஸுக்கு கன்செஷன் பற்றி சொல்றதுதான் 471. ஸோ குற்றவியல் வழக்கு ரயில்வே பணியாளர்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம போலீஸ் எதிராக குற்ற வழக்கு பதிவு பெற்றதை பற்றி. அதே போல ரயில்வே போலீஸ். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்த்துங்க. 473, 474, 475. ஸோ ரயில்வே போலீஸை பற்றி நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ ஆளுநர் வராரு அப்படின்னா என்ன பண்ணணும், முக்கியமான நபர்கள் வராங்கன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி சொல்கிறதா இந்த பிஎஸ்ஓலாம். ட்ரில், அவங்களுக்கும் ட்ரில் உண்டு. கஸ்டடி ஆஃப் ஆர்ம்ஸு, ஆயுத பயன்பாடு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இயல் 26லேருந்து தான் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லுது, சிஐடி டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இயல் 26ல் 483 பிஎஸ்ஓ ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. 483 பிஎஸ்ஓ எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 483 பிஎஸ்ஓ சிஐடி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. ஸோ புலன் விசாரணையில் மாவட்ட காவல்துறையினருக்கு உதவும் முறை, மேனர் ஆஃப் அசிஸ்டிங் த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த சிஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரே டிஃப்ரெண்டாக இருக்கும். அவங்க எந்த மாதிரியான வழக்குகளை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ எஸ்பிசிஐடி எந்த மாதிரியான வழக்குகளை விசாரிப்பாங்க, சிபிசிஐடி எந்த மாதிரியான வழக்குகளை விசாரிப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பவர் யாருக்கு இருக்கு, அரெஸ்ட் பவர் யாருக்கு இருக்கு, புரிஞ்சுச்சா உங்களுக்கு. ஸோ பாருங்க, புலனாய்வுத்துறை ஒரு குற்ற வழக்கு முழு விசாரணை பொறுப்பேற்பதன் மூலமாக, அதாவது காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ காவல்துறை கண்காணிப்பாளர் மேலாண்மை கீழ் பணியாளர் தொகுதி அலுவலர் ஒருவரை அமர்த்துவதன் மூலமாக ஒரு காவல் ஆய்வாளர், உயர்தல் அலுவலர், புலனாய்வுத்துறை சேர்ந்த உதவி ஆய்வாளருக்கு என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட வழக்கு ஒவ்வொன்றும் விசாரணை செய்யும்படி அதிகாரம்
இருக்கு. இதை பத்தி சொல்றதான 483. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ஸ், உதவி கோரும் விண்ணப்பங்கள். சில வழக்குகளை வந்து சிஐடி டிபார்ட்மெண்ட் விசாரிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடல் தெப்ட் சம்பந்தமான வழக்குகள் வந்து ஐடல் விஎன்சிடி இருக்கு. ஸோ இஓடபிள்யூ இருக்கு, எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் இருக்கு, சைபர் கிரைம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேஷன் டீம். அவங்களாம் என்ன பண்ணலாம், இந்த வழக்குகளை வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விசாரணை பண்ணலாம். போட்டுருக்காங்க பாருங்க. சிஐடி டிபார்ட்மெண்ட் காவல்துறை துணைத் தலைவரின் உத்தரவு இல்லாமல் புலன் விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடாதான். ஒரு சாதாரண நடைமுறை ஒரு விண்ணப்பத்தை நிறுத்தி வைத்து மாவட்ட காவல்துறையோ மாநகர காவல்துறையோ புலன் விசாரணை தொடர்ந்து நடத்தும்படி கட்டளையிடுவதற்கு சரக காவல்துறை தலைவர், அதான் அந்த கேஸோடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து யார் விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதை பொறுத்து தான். அடுத்து பாருங்க 485, மாவட்ட காவல்துறையின் பொறுப்பு. ஒரு கேஸை வந்து சிஐடி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்ல அப்படின்னு எல்லோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். கொடுக்குறாங்க பாருங்க, குற்ற புலனாய்வுத்துறை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவர்களை எவ்வகையிலும் விடுவிக்காது அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது, இந்த சிஐடி டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான வழக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சாதாரணமாக புலனாய்வுத்துறையானது அடியில் கண்டத குற்ற வழக்குகளை மட்டும் என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வில் ஆர்டினரி டீல் வித் கிரைம்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் கிளாசஸ். ஸோ நோட்டோ குற்ற வழக்கு, கரன்சி கேஸு, கவுண்டர்ஃபிட் கரன்சி, விஷம் விடுதலை தொழிலாக கொண்ட குற்ற வழக்குகள், இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அபீன், கொகைன், இது கொஸ்டின்லாம் அவங்க விசாரிப்பாங்க. கிட்டத்தட்ட 19 தலைப்புகள். அந்த தலைப்புகளை வர வழக்குகளை சிஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. சரி, காவல்துறை கண்காணிப்பாளர் தனி அறிக்கை அனுப்ப வேண்டியது. சூப்பரண்டன்ட் ஆஃப், இந்த ஃபெல்லிங் பார்த்துங்க, இன்டர்வியூல உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க கண்டிப்பா. சூப்பரண்டன்ட் அப்படின்னா என்ன, சூப்பரண்டன்ட், டென்டன்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த 486 PSO கொடுத்துருக்காங்க பாருங்க. புலனாய்வுத்துறையினரால் உடனடி நடவடிக்கையை தேவைப்படுத்தும் ஆணை. ஸோ உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓ பார்த்தோம்னா 486. இதே மாதிரி விரைவா அறிக்கை வேணும் அப்படின்னா எஸ்பி என்ன பண்ணணும், ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, சில வழக்குகள் சம்பந்தமா நம்ம எல்லோட ஸ்டேஷன்லயோ இங்க நடக்கிறப்ப சிபிஐக்கு தெரிவிக்கணும், புலனாய்வுத்துறைக்கு தெரிவிக்கணும். அது என்ன மாதிரியான வழக்குகள் அப்படின்னு பத்தி சொல்றதுதான் இந்த பிஎஸ்ஓ 488. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? புலனாய்வுத்துறைக்கும் சிபிஐக்கும் தெரிவிக்க வேண்டிய குற்ற வழக்குகள். சார் நமக்கே தெரியும் என்ன மாதிரியான கேஸ்லாம் கொடுக்கணும், அறிக்கை இடணும், யாரை பத்தி கேஸ்லாம் அறிக்கை இடணும் அப்படின்னு இதில் படிச்சு நல்லா தெரிஞ்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இதுதான் கொஸ்டின். என்ன கொஸ்டின், இதுல போயிட்டு இந்த ஆசியாவில் இல்லாதவர், ஆசிய கண்டத்தை சேராதவர் சேர்ந்தவர், இவர் ஒரு கள்ள நாணயத்தை கடத்துறாரு அப்படின்னா இந்த மாதிரி வழக்கில் என்ன பண்ணணும் அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேள்விகள் வந்து நேரடி கேள்விகள் தான். என்ன கேள்வி, புலனாய்வுத்துறைக்கும் சிபிஐக்கும் தெரிவிக்க வேண்டிய குற்ற வழக்குகள் பற்றி விவரிக்கின்ற காவல் நிலை ஆணை எண் எது? 488 PSO. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க 489. சில வழக்கில் வானொலி அறிக்கை கொடுக்கணும். சீரியஸ் கிரைம், சட்டன், முக்கியமான வழக்குகள் என்ன பண்ணுமா, ஸோ வானொலி அறிக்கைன்னா தந்தி மூலியமா ஸ்பீடா கொடுக்கறது தான் 489. ஸோ 488 489 அறிக்கை தான். டெபுடேஷன் ஆஃப் ஆஃபீஸர் ஆஃப் த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். அந்த ஓடியில் ஆள் அனுப்புறது சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போஸ் தேவைப்படும் பொழுது புலனாய்வுத்துறை அலுவலர்களை அனுப்புதல். PSO 490. 491 காவல்துறை கண்காணிப்பாளர் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலருக்கு என்ன பண்றது, உதவி செய்யறது. அப்ப உதவி செய்யறதுன்னா இதுல என்ன வந்துடும், வெஹிக்கிள்ஸ் கொடுக்கறது, ஃபியூயல் கொடுக்கறது, ஸோ அவங்களுக்கு வந்து அகாமடேஷன் இது பண்றது, இதை பத்தி உதவி பண்றதை பத்தி சொல்றதா இந்த PSO. அடுத்து பாருங்க, குற்ற புலனாய்வுத்துறையில் உள்ள பிரான்ச்சஸ் ஆஃப் ஒர்க் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்.
ஸோ இதில் ஒரு பிரிவு தான் என்னது, தனி பிரிவு, ஸ்பெஷல் பிரான்ச் 494. ஏன் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பிரான்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா தகவல்களை சேகரித்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மக்களோட மக்களாக இருந்து அவங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. நம்ம போலீஸ் மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னா வைக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க, தகவலை அனுப்புவாங்க. ஸோ இதுமாரி நாளைக்கு இதுமாதிரி நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, மறுபடியும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் கொடுக்குறேன். பிரான்ச்சஸ் ஆஃப் ஒர்க் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, கிரைம் பிரான்ச், குற்றப்பிரிவு. நோட் பண்ணீங்க, கிரைம் குற்றப்பிரிவை பத்தி சொல்றது. குற்ற புலனாய்வுத்துறை வேற, கிரைம் பிரான்ச் வேற. இவங்க என்ன, இவங்களோட வேலை என்ன, விவரங்களை சேகரித்து கொடுக்கறது. என்னன்னா கொடிய குற்றம் இதை பத்தி சொல்றது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கிரைம் பிரான்ச். கிரைம் பத்தி சொல்ற பிஎஸ்ஓ என்ன, கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்ற பிரான்ச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சிங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி எஃப்எஸ்எல் பத்தி சொல்ற பிஎஸ்ஓ என்னன்னா 497. ஓகேவா? ஸோ இதுல 14 பிரிவுகள் இருக்கு. 495, 496, 497, 498 இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் குறிச்சிங்க நண்பர்களே. ஸோ 498 பாருங்க, விரல் ரகை, ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ குறிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ பத்தி சொல்ற பிஎஸ்ஓ என்னன்னா 498 பிஎஸ்ஓ. அடுத்தது 499 தேவையில்லை. ஸோ 500 பிஎஸ்ஓ பார்த்துப்போம் நம்ம. அபாயகமான குற்றவாளியின் விடுதலை பற்றி அறிவிப்பு, ரிலீஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ். ஸோ பிஎஸ்ஓ 500 ரவுண்டா இருக்கலாம், பார்த்து வச்சுங்க. அபாயகமான குற்றவாளி, பொதுவாக ஒரு சென்ட்ரல் ஜெயில் இருக்கு, கிளை சிறையில் இருக்குன்னா அங்கே ஒரு குற்றவாளி வந்து பெயிலில் போறாங்கன்னா தெரியணும், நமக்கு தெரியணும், அவங்களும் தகவல் தெரிவிக்கணும். இதில் பாருங்க, டேஞ்சரஸ் அக்யூஸ்ட், ரிலீஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ். கொடுத்துருக்காங்க. புலனாய்வு பிரிவு என்ன பண்ணணும், இது அவங்களோட முக்கியமான வேலை. 500 பிஎஸ்ஓ. விவரத்தை சுருக்கமாகவும் வரலாறு இருக்கணும். இது போன்ற குற்றத்தில் ஈடுபட்டவங்களா இருந்தால் வெளியிடுதல் வேண்டும். குற்ற நுண்ணறிவு அரசியலை பெற்றுக்கொள்ளும் அனைத்து காவல்துறைகளும் தங்கள் அதிகார அமைப்பில் செயல்படக்கூடிய குற்றவாளியை பற்றி விடுதலை அறிவிப்பு என்ன பண்ணணும், பார்வைக்குரியவன ஒரு தனி கோப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, 501. ஸோ சூப்பரண்டன்ட் டு சென்ட் எ ரிப்போர்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் கிரிமினல் ஹூஸ் ரிலீஸ் நோட்டீஸ் இஸ் டு பி பப்ளிஷ்டு. விடுதலை அறிவிப்பு வெளியிட்ட வேண்டிய குற்றவாளியின் தண்டனை பற்றி என்ன பண்ணணும், காவல்துறை கண்காணிப்பால் ஒரு அறிக்கை அனுப்பணும். ஸோ 501 பிஎஸ்ஓ. 502 போட்டோகிராபி, நோட் பண்ணி வச்சுங்க. 503 போட்டோகிராபி. இதெல்லாம் நம்ம காவல்துறையோட ஒரு பிரிவுகள். ஸோ 504 தேவையில்ல, அந்த அளவுக்கு தேவையில்ல. இது பொதுவாக தெரிஞ்சு வச்சுங்க. காவல்துறை இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சீருடை அணிய தேவையில்லை அப்படின்னு எந்த பிஎஸ்ஓ சொல்லுது? 505 505 நோட் பண்ணீங்க, 505. அதே போல தனிப்பிரிவு கண்காணிப்பாளர், குற்றப்பிரிவு கண்காணிப்பாளர். ஸோ ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. அட்ரஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இஎல் 27லாம் படிக்கவே தேவையில்லை நம்ம. ஓகேவா? 508 கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிகம்யூனிகேஷனை பற்றியோ அதை பற்றிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, எந்த பிஎஸ்ஓ கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இதில் முக்கியமானது பார்த்தோம்னா அந்த வானொலி பிரிவே நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இது நம்ம இயல் 28 ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே 26 பார்த்தோம். அடுத்து 28 என்னன்னு பார்த்தோம்னா கிராம காவல், வில்லேஜ் போலீஸ். ஸோ சிஆர்பிசி 40 பார்த்துருப்போம். ஓகேவா? அதே போல் எந்த பிஎஸ்ஓவில் வந்து எந்த சிஆர்பிசியில் கிராம காவல்துறை உதவணும் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இந்த வில்லேஜ் போலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இவங்களோட ப்ராப்பரான டைஅப்ல இருந்தோம்னா நம்ம குற்றத்தை வந்து நம்ம தடுக்கலாம், இல்லை குற்றம் நடக்க போகிறத நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். குற்றத்தை தடுத்தல், துப்பு துளக்குதல், வழக்கு தொடர்த்தல் இவற்றுக்காக கிராம அளவில் என்ன பண்ணோம்,
தொடர்பு கொள்ளணும். நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, மீனியல்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சில முக்கியமான ஒரு அன்ஐடென்டிஃபிகேஷன் பாடி இருக்குன்னா, அதை வந்து எப்படி நம்ம முதல் தகவல் இருக்க பதிவு பண்றது, யார்கிட்ட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வாங்குறது அப்படின்னா விஓட்ட தான் வாங்குவோம். ஸோ கிராம காவல் பத்தி சொல்ற பிஎஸ்ஓ என்ன நோட் பண்ணி வச்சுங்க. 545 இதெல்லாம் ஃபேன்சியான நம்பர் தான். 545 500 என்ன சொல்லுது, 505 என்ன சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, கிராம அலுவலகர் தண்டிக்கப்படுவதற்கு அறிக்கை செய்தல், ரிப்போர்ட்டிங் வில்லேஜ் ஆஃபீஸர் டுக் ஃபார் பனிஷ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பிஎஸ்ஓ இருக்கு, ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. விஓ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வர மாட்டாரு. சார் என்னால் வர முடியாது சார். ஸோ ஒரு அக்யூஸ் நம்ம அரைச்சி வரோம், முக்கியமான வழக்கு அப்படின்னா அதில் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபர்ஷன் விட்னஸை யாரை தான் போடணும் அப்படின்னா வில்லேஜ் விஓஓ அண்ட் மீனியில் தான் போகணும். நீங்கள் அந்த டைமில் கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி என்னால் வர முடியாது, நான் லீவில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு இல்லை நடவடிக்கை எடுக்கிறது அவங்க மேல உள்ள அதிகாரிகளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிராம அலுவலர்கள் தண்டிப்பதற்கு அறிக்கை செய்தல், ரிப்போர்ட்டிங் வில்லேஜ் ஆஃபீஸர் ஃபார் பனிஷ்மெண்ட். புரியுது அவங்களுக்கு 546. அடுத்தது கிராம அலுவலர்கள் நடத்தும் முறை, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் ஆஃபீஸர். இவங்களை எப்படி நடத்தணும், இவங்களாம் நம்ம நல்லா தான் நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஒரு தாசியாரை, நான் ஒரு தாசியாரை போய் மீட் பண்ண போனேன் சேலத்துல சங்கர்கிரிய. சிவில்ல போனப்போ எங்க ஐடி கார்டுன்னு கேட்டாப்புல. ஐடி கார்டு கொடுத்தப்போ ஐடி கார்டு காமிட்டா அவன் முகமே மாறிடுச்சு. அவர் ஒன்று பேச, நான் ஒன்று பேச, தாசியாரம் தான் எவனை தான் நம்மளாம் இது பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த டயத்துலையும் எந்த இடத்துல நம்ம தன்மானத்தை விட்டு விடக்கூடாது. நமக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு. என்றைக்குமே அவன் மற்றவங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, போலீஸ் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஓவை பார்த்தா, ஒரு ஆர்ஐயை பார்த்தா, தாசியாரை பார்த்தா, சார் வாங்க சார் வணக்கம் சார் மாதிரியாக வருவோம், அந்த உட்கார சொல்லுவோம், எல்லாம் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறப்ப நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப ப்ராப்பர் வே சேனல் ப்ராப்பராக நம்ம வந்து எதுவுமே மூவ் பண்ணணும். கிராம அலுவலகம் நடத்தும் முறை இதை பற்றி சொல்றது 547. கிராம தலைமை அலுவலர்களின் காவல் பதிவுகளையும் பார்வையிடுதல். நமக்கும் அந்த சில பதிவேடுகள், காவல் பதிவேடுகள். ஸோ இப்போ கலெக்டர் ஆஃபீஸு, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வருவாய் வட்டாட்சியர் ஆஃபீஸ்லாம் எல்லாரோட செக்ஷன் ஒன்று தனியாக இருக்கு செக்ஷன். என்ன எல்லா ரெஜிஸ்டரும் நம்மளால பார்க்க முடியாது, சில ரெஜிஸ்டர் மட்டும். 548. அடுத்து பாருங்க 549 உரிமை அளிக்கப்படாத ஆயுதங்கள். கிராம தலைமை அலுவலர்கள் தங்கள் அதிகாரம் மூலம் உரிமை அளிக்கப்படாத ஆயுதங்கள் பற்றி இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆம்ஸ் ஆக்ட் சம்பந்தமா வரதை என்ன பண்ணுவாங்க, தகவல் தெரிவிக்கணும். அடுத்தது 550 தமிழ்நாடு வழக்கமாக குற்றம் செய்வர்களை கட்டுப்படுத்தும் சட்டம். ஸோ அவங்க லிமிட்ல வழக்கமாக குற்றவாளி இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி என்ன பண்ணணும், தகவல் கொடுக்கணும். ஸோ இந்த கிராம காவல் பத்தி சொல்றது தான் இந்த பிஎஸ்ஓ 545, 46, 47, 48, 49, 50. பார்த்துங்க, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. 545 என்ன வருது, 45, 46, 47, 48, 49, 50. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பிஎஸ்ஓ 540 to 550 இவ்வளவுதான். இதை மட்டும் படிச்சா போதும். இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது டெஸ்ட் நம்ம எழுத வேண்டியதான். அடுத்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக பண்ணீங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.